ஆகியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். மருவும் பிழைகள் மாற்றி மண்ணிலும் சிறப்பேற்றி மாயை மரளியன் கை மறுவிடாமல் நம்ம எல்லாம் காத்து கொண்டு வரும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருடைய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் 35வது நாளாக நாம் அந்த திருவாக்கியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நாம் சென்ற நாள் அன்று நாம் இறைவனோடு சென்று திரும்பவும் இணைவதற்கு கூறான குருவருள் வேண்டும் என்பது பற்றி நாம பார்த்தோம். அப்போ அந்த குருவின் அருளை நாம் எப்படி பெறுவது என்பது பற்றி இன்று நாம பார்ப்போம். ஒரு குருவினுடைய அருளை பெற்றுதான் நாம திரும்பவும் அவங்களை சென்று அடையணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவங்களுடைய அருளை நாம எப்படி பெறுவது என்பது பற்றி இப்போ நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒரு புல்லனுக்கு புல்லாக போவதும் வல்லவனுக்கு மந்திரவாளாக நிற்பதுமே மகா மந்திரம். உலகத்தில் உள்ள தவங்களுக்கெல்லாம் தான தர்மங்களுக்கெல்லாம் நன்மைகளுக்கெல்லாம் மேலான சிரேஷ்டமாகிய ஒரு தவம் இருக்கிறது. ஒரு தவம் செய்துதான் நாம குருவினுடைய அருளை பெறணும். அந்த தவம் எது? நாமளா செய்யறோமே தான தர்மம், அதுவா தவம்? அதுதான் இரு கரைகளும் நீரி புரண்டோடும் ஒரு பிரவாகமான நதியில் ஒரு சல்லி புளியை கரைத்து விடப்பட்டதின் தன்மை கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அப்போ தவம் எப்படி நாம தவம் செய்யணும்? எப்படி அந்த குருவினுடைய அருளை பெறணும்? சிரேஷ்டமாகிய ஒரு தவம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அது என்னவெனில், முன்பின் இல்லாத அந்த முதல்வன் சந்நிதிக்கு உன்னை எட்டி வைக்கின்ற வசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம். அப்போ நமக்கு தவம்னா என்ன? தவம் செய்துதான் நம்ம குரு அருளை பெறணும். அந்த தவம் தான் நமக்கு அந்த அருட்செல்வத்தை நிறைய சேர்த்து வைக்க பயன்படும். அந்த தவம் என்ன? நம்மளை முத்திக்கு எட்டி வைக்கின்ற அந்த திருவசனங்கள் எங்கெல்லாம் வெளியாகுதோ அங்கெல்லாம் போய் அந்த திருவசனங்களை நிறைய கேட்டு கேட்டு அந்த செவி வழியாக உள்ள புகுத்தி நமக்குள்ள இருக்கிற அந்த பெட்டகத்துல நிறைய சேர்த்து வச்சுக்கணும். அண்டாண்டங்களும் கடந்து அகண்டங்களும் நிறைந்து சர்வ லட்சணங்களையும் வடித்து சர்வ போகத்தையும் அனுபவித்து எல்லாவற்றையும் ஒரு நொடிக்குள் வைத்து திணித்து தருவது, சர்வ அந்தஸ்துக்களையும் சர்வ போக போக்கியங்களையும் உன் தலையில் சூட்டுவது, சர்வ காலங்களும் அழியாதிருப்பது அருள். அந்த குருவினுடைய அருள் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது சர்வ அண்டாண்டங்களும் கடந்து சர்வ லட்சணங்களையும் சர்வ போகங்களையும் எல்லாவற்றையும் ஒரு நொடிக்குள்ளாக சுருட்டி நமக்கு தர்றது. அப்படி தருகிற திருவசனங்களாக இருக்கு அந்த குருவினுடைய அருளானது. அதுதான் அழியாதிருக்கிற அருள். அந்த அருளுக்கு பேரு தான் யுகாந்த நாட்டு செல்வம். அப்போ அந்த செல்வத்தை நாம தினமும் சேர்த்துக்கிட்டே வந்தாதான் அந்த குரு அருள் நம்ம கிட்ட நிறைய சேரும். அந்த குரு அருள் சேர சேரதான் அது நம்மளை முத்திக்கு எட்டி வைத்து அந்த எந்த இறைவன்கிட்ட இருந்து நாம பிரிஞ்சு வந்தோமோ அவங்க கிட்ட நம்மளை திரும்பவும் சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக அதுதான் நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறது, அந்த யுகாந்த நாட்டு செல்வம். நாம இந்த தவத்தை நிறைய சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிற தவத்தை சிந்தாமலும் நாம பார்த்து கொள்ளணும். இந்த தவத்தை நீ சேர்த்து வச்சிருந்தாலும் அது சிந்தி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது சிந்தாதபடி நீ மனசுல பத்திரமாக வச்சுக்கணும். அதுக்கும் நமக்கு ஒரு வழி சொல்றாங்க பெருமானவர்கள். நீ இப்போது செய்கிற உனது தவத்தை உடைத்து ஓட்டையாக்குகிற பாடு ஒன்று இருக்கிறது. அதுதான் நீ பிறரை சிறு என்று சினப்பது. அப்போ நாம யாரையுமே கோபப்படக்கூடாதுங்கிறத தெய்வம் அவங்க நமக்கு இங்க அருள் செய்யறாங்க. சினத்தை மகிழ்ச்சி ரூபமாக தெளிவி பிடித்து காட்டினாங்களே பெருமானவர்கள். அது மாதிரி நமக்குமே கோபம் வர்ற மாதிரி யாராவது காரியம் ஊட்டினா கூட அதை மகிழ்ச்சி ரூபமாக அதை சமாளிச்சுட்டு போற வல்லமும் நமக்கு வேணும்.
சினத்தை சினமாகவே காட்டிடக்கூடாது, அதை மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி காட்டணும். பிறரை சிறு என்று சினப்பது, நீ ஒருவரை சினப்பதும் உன்னை ஒருவர் சினந்ததற்கு பதில் சினப்பதும். சரி, நம்ம சினக்கலாம், அவங்க சினந்து பேசிட்டாங்க, அவன் என்ன அப்படி பேசுறதுன்னு நாம திரும்பி பேசாம அமைதியா இருந்தோம்னா, அவங்க சிந்தினாங்களே, அவங்க தவம் அவங்க சினந்ததுனால சிந்தினாங்களே தவம், அவங்க சேர்த்து வச்ச தவம் எல்லாம் நமக்கு வந்துருமா. அப்போ நாம பதிலுக்கு சினந்தோம்னா அது நம்மை நரகத்திற்கு கூட்டிட்டு போகிற ஒரு துணையாளாக நின்றுவிடும். பிறரை குறை சொல்வதும் குறை சொல்ல எண்ணம் வருவதும் உனது தவத்தை தீர்த்து போடும். யாரை பார்த்தாலும் என்ன குறை சொல்லலாம், யார் என்ன பேசினாலும் இவங்க பேசுறதுல என்ன குத்தம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுவுமே உன்னோட தவத்தை தீர்த்து போடும். ஆனால் பிறர் கோபிக்கும் போது பொறுத்து கொண்டு சகோதர வாஞ்சையோடு நடந்தால் அவர்கள் சின்ன தவம் உனக்கு சேர்வதோடு, இப்படி நம்மளை குத்தம் கண்டுபிடிக்கணும்னே குத்தம் கண்டுபிடிச்சு தவத்தை சிந்திடுறாங்களே, இப்ப நாம பொறுமையா இருந்தா அவங்க சிந்தின தவம் எல்லாம் நாம அள்ளிக்கிடலாம். அப்படி அள்ளினதோடு மட்டுமல்லாமல் பெருமானவர்கள் சொற்படி கேட்டு நடந்தோமே அந்த ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சிருமா. எமது சொற்படி நடந்த நன்னம்பிக்கை பலனாகிய ஆசீர்வாத பலனையும் நீ சேர்த்து வாருகிறாய். அப்போ நாமளாவும் யாரையும் சினக்க வேண்டாம். நம்ம யாராவது சினந்தாலும் நாம பதிலுக்கு சினக்காம, அவங்க சினந்து அவங்க தவத்தை எல்லாம் சிந்துறாங்களே, அந்த தவத்தை எல்லாம் நம்ம அள்ளிக்கிற மாதிரி இருக்கும். யாராவது கோவப்பட்டா உடனே நம்ம அப்படியே எதையாவது விரிச்சு பெறுற மாதிரி அப்படியே செய்யணும். என்னவே இப்படி பண்றான், ஆமா நீங்க சிந்துறீங்கல்ல தவம், அதை நான் வாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப அவங்களுமே அடுத்து மாறிக்குவாங்க. அதான் நாம சிறந்தோம்னா நம்ம தவம் எல்லாம் இவனுக்கு போயிடுதே அப்படின்னு சொல்லி அவங்களுமே சினத்தை குறைச்சிக்கிடுவாங்க. அப்போ நம்ம கையில தவம் எல்லாம் இப்படி நிறைய சேர்த்து வச்சாதான் நாம எங்க இருந்து வந்தோமோ, இறைவன் இருந்து பிரிஞ்சு வந்தோமோ அந்த நாட்டுக்கு சென்று அடைய முடியும். அப்படி இல்லைன்னா நரகம்தான் நமக்கு கதியாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த தவம் எல்லாம் எப்போ நமக்கு எப்படி எல்லாம் கூடுது, இந்த தவத்தை எப்படி சேர்ப்பது, அதை எப்படி சிந்தாமல் அதை வச்சிருக்கிறது, இன்னும் அந்த தவத்தை எப்படி எல்லாம் பெருக்கிக் கொள்வது என்பதுக்கெல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு வழி அருளி செய்யறாங்க. நாம செய்யற எல்லா வினைகளுக்கும் ஒரு எதிர்வினை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ நாம மனம், வாக்கு, காயம் இந்த 3 நாள் நாம ஒரு வினை செய்கிறோம். மனத்தால் ஒரு வினை செய்கிறோம், வாக்கினால பேசி ஒரு வினை செய்கிறோம், காயம் இந்த உடம்பினால ஒரு செயல் செய்கிறோம். இந்த 3க்குமே எதிர்வினை கிடைக்கும். நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், தீமை செய்தால் தீமை செய்யும். இப்ப நம்ம வாக்கினால ஒருவரை மகிழ்ச்சியும் படுத்தலாம், கோபமும் படுத்தலாம். நாம வாக்கினால ஒரு திட்டம் அப்படின்னா அந்த திட்டு அவர் மூலமாக இல்லாட்டாலும் வேற யார் மூலமாவது நமக்கு சேருமாகும். வேத நூல்கள்ல அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம நம்ம ஒண்ணுமே சொல்லலையே, ஏன் இவங்க நம்மளை திட்டுறாங்கன்னு நினைப்போம். நம்ம என்னைக்கோ எங்கேயோ யாரையோ சம்பந்தம் இல்லாம நம்ம திட்டிப்போம். அது இன்னைக்கு நம்மளுக்கு பதிலாக இங்க கிடைக்குது. இல்ல யாரையாவது மகிழ்ச்சி படுத்திருப்போம், அப்போ அந்த மகிழ்ச்சி நமக்கு யார் மூலமாவது நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், வாக்குனால எந்த தீமையுமே இல்லாம நல்லதே செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும். அதே போல காயத்தால், உடம்பால, செயலால ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சோம்னா அந்த நல்லது நமக்கு கிடைக்கும். அதே இது நம்ம உடம்பால தீமை செஞ்சிருந்தோம்னா அந்த தீமையும் நம்மளை வேற ஏதோ ஒரு ரூபத்துல நம்மை சேரும். இப்போ மனதால நம்ம செயலா, நம்ம வாக்கால செய்தது வாக்கால வருது, செயலால செய்தது செயலாகவே சேரும். மனதால நம்ம நினைக்கிறோம் ஒருத்தவங்களுக்கு துன்பம், இவனை நல்லா ஒண்ணு நம்ம கேடே செய்யல, இவனுக்கு கேடு செய்யணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது ஒருத்தருக்கு இவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு மனசால நினைச்சாலும் அதுவும் திரும்ப கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா
அது நம்மளுடைய கனவுல கிடைக்குமா திரும்ப? ஏன் நீ மனதுல தானே நினைச்ச, அது போல அது எண்ணத்தால தூங்கும் போது கனவுல நம்ம நல்லதே நினைச்சோம்னா நல்ல கனவாதான் வரும், நமக்கு நல்லது செய்யற மாதிரி. நம்ம ஒரு கெட்ட கனவு கண்டோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் தீமையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம மனதால நினைக்கிற அந்த நன்மையோ தீமையோ அதுவும் திரும்ப நமக்கு கனவுல கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம உயிரை அதனால் எப்போதும் விழிப்பு நிலையிலேயே நம்ம வச்சிருக்கோம். ஊன் இச்சை உறக்கம் உயிருக்கு ஹானியே. ஹானிங்கிறதான் நம்முடைய பெருமானவர்கள் ஆணியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஹானி அப்படின்னா தீமை, கெடுதல். ஊன் இச்சை உறக்கம் இதெல்லாம் உயிருக்கு கேடு விளைவிக்க கூடியதாக இருக்கிறது. எப்படி அது கேடு விளைவிக்க கூடியதாக இருக்குது அப்படின்னா, அந்த உயிர் முழுமையான நிலையில நம்ம விழிச்சிருக்கும் போதுதான் நம்ம கிட்ட அது இயங்கிக்கிட்டு இருக்கோம். நாம தூங்கும் போது அதனுடைய சில செயல்பாடுகள் எல்லாம் குறையுது இல்ல. நாம முழிச்சிருக்கும் போது இப்படி பேசுறோம், கை கால்களை அசைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா தூங்கும் போது இதெல்லாம் இல்லையே. இதெல்லாம் இந்த உயிரினுடைய செயல்பாடுகள் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படுது. இப்போ நாம முழிச்சிருக்கும் போது ஒரு ஃபேனை ஓட விடுறோம், லைட்டை போட்டிருக்கோம். தூங்கும் போது ஃபேனை ஓட விடுவோம், லைட் ஆஃப் பண்ணிடுவோம். அது போல சில கருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் தூங்கும் போது, சில கருவிகள் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டோம் நம்முடைய தூக்கத்தின் போது. அதெல்லாம் ஒரு ஒரு நிலைகளாக பெருமானவர்கள் நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. விழிப்புடன் இருப்பது ஒரு நிலை, அந்த நிலைக்கு பேரு நனவு நிலை. அத சாக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கனவு நிலை ஒண்ணு இருக்கு, அதுதான் தூக்கம். தூக்கத்துலதான கனவு வரும். அதுக்கு சொப்பன நிலை அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் மூணாவது ஒரு நிலை, அதுக்கு பேரு சுழுத்தி. அது ஆழ் நித்திரை நிலை, ஆழ்ந்த நித்திரையா இருக்கிறது. அந்த நிலையில கனவு கூட வராது, ரொம்ப கடுமையானது. நம்மளுக்கே தெரியும், சில நேரம் லேசான தூக்கம் தூங்குவோம், ஏதோ ஒண்ணு கனவு மாதிரி போய்கிட்டே இருக்கும் நமக்கு. ஒரு நேரம் அது கூட வராம ஆழ்ந்த கடுமையான தூக்கம் தூங்குவோம். அந்த நிலைக்கு பேரு சுழுத்தி அப்படின்னு பேரு அப்படின்னு எடுத்து காமிக்கிறாங்க. இதை பத்தி நம்முடைய பெருமானவர்கள் அமுத கலைஞான போதத்துல எடுத்து காட்டுறத நம்ம பார்ப்போம். அமுத கலைஞான போதம் பக்கம் 143. கண்டவரும் தாண்டாமல் போகின்ற கண்டவரும் தாண்டாமல் போகின்ற தௌவிதத்தை காட்டி வழி கூட்டி நடை பூட்டி அருள் தேவே. கண்டு தவி தலமும் அதன் சார்பும் பிரி துரைப்போம் கதிபெற வந்த பிள்ளாய் கல்பதிலும் மூன்றாம். கல்புனா என்ன? கல்புனா இருதயம், இதயம்னா அறிவு, அறிவுனா உயிர். அப்போ இந்த உயிர் நிலை மூன்றாக இருக்குது. என்னன்னு நான் சொல்றேன் கேளு அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு அறிவிக்கிறாங்க. அண்டியனை கேட்டவனே அறிவிப்போமம் மூன்றில் அதில் 2 இடத்தில் வலம் சாக்கிரத்தின் கோட்டை கண்டு கொள்வாய் அதன் மேலே சுளுத்தி ஒரு கோட்டை காணும் இது நாமம் தமிழ் வேத பாட மூட்டும். சாக்கிரத்தின் கோட்டை ஒண்ணு இருக்கு, நம்ம பார்த்தோம். விழிப்பு நிலை சாக்கிரம். சுளுத்தி அப்படிங்கிறது ஆழ்ந்த தூக்கம். இன்னொன்னு சொப்பனம் இருக்குன்னு பார்த்தோம், அதையும் பெருமானவங்க இந்த அடுத்த பாடல்ல எடுத்து காட்டுறாங்க. மூட்டுமது தானே முதல் நபுசிரண்டாம் நபுசாம் முடிவேத பாடம் அம்மாறாலவமாவென்னும் சாட்டை 2 வீடு மது சொப்பன கோட்டையின் மேல் சார்ந்து நிற்கும் அடையாள
தடம் சார்பு வெளி தோற்றம். சொப்பனக்கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்கு. சாக்கிரத்தின் கோட்டை, சுளுத்தி ஒரு கோட்டை, சொப்பனக்கோட்டை. வாட்டமிரு நபுசில் ஒன்றும் வயதனை குறைக்கும், வயதனை குறைக்கும் வளர்மதியை அறிய ஒட்டா தடுத்திடு மேலொன்று. காட்டுகிறேன் குறைக்கும் செயல் பெருந்தினி ஊனுறக்கம், பெருந்தினி ஊனுறக்கம் காணும் இவை போற்செயல்கள் கண்டு தெளி மதியை. இதெல்லாம் எதனால வருது? இந்த ஆழ்நிலை, இந்த சொப்பன கோட்டை, இந்த சுளுத்தி, இதெல்லாம் பெருந்தீனி ஊன் உறக்கம் இதனால வருது. இதெல்லாம் வளர்மதியை அறிய ஒட்டாது தடுக்கின்ற செயலாக இருக்கிறது. அதனாலதான் ஊன் இச்சை உறக்கம் உயிருக்கு ஹானியே அப்படின்னு எடுத்து வச்சாங்க. அப்போ இந்த சொப்பனம், சுளுத்தி, சாக்கிரம், சாக்கிரம் என்பது விழிப்பு நிலையாக இருக்கிறது. நம்ம விழிப்பு நிலையாக இருக்கும்போது நம்ம எல்லாமே எப்படி நம்ம முழிச்சிருக்கும் போது எல்லா சுற்றையும் போட்டிருக்கிறோமோ அது போல எல்லா கருவிகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய கருவிகள் இருக்கு இந்த உயிருக்கு. அதெல்லாம் தான் பெருமானவர்கள் தேவ ரகசியங்கள், ஜீவ ரகசியங்கள், ஜீவ தேகத்தின் ரகசியங்கள், தூல தேகத்தின் ரகசியங்கள். இந்த ஜீவ தேகத்துல அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. அது எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நீ விழிச்சிருக்கும் போது. அது நீ தூங்கும் போது உன்னுடைய அந்த விழிப்பு நிலையில இருக்கும்போது அதுக்கு பேரு சாக்கிரம். அதுக்கப்புறம் நீ தூங்கும் போது இந்த சொப்பன நிலைக்கு போகும்போது சில கருவிகள் அது உன்னோட சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது. அது வேலை செய்யாது. நம்ம தூங்கும் போது நம்ம கண்ணு பார்க்குமா அப்படின்னா பார்க்காது. கை வேலை செய்யுமா அப்படின்னா வேலை செய்யாது. ஆனா அந்த செயல் செய்வதனால் வர்ற ஒரு பலன் இருக்குமா, அனுபவம். அந்த அனுபவம் தூங்காதான் சொப்பன நிலையில. அதனாலதான் கனவு வருது. பார்க்கல கண்ணு, ஆனா பாக்குற மாதிரி நினைவெல்லாம் நமக்கு வருது. அப்போ நாம இந்த சொப்பன நிலையில இருக்கும்போது இந்த செயல்கள் செயல்படாவிட்டாலும் அந்த செயல்களினால் வர்ற அனுபவம் அது தூங்காது, அது விழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த அனுபவங்களினுடைய சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படாது. அதுக்கப்புறம் அந்த சுளுத்தின் ஒரு நிலை பார்த்தோமே, அது ஆழ்ந்த நித்திரை. அங்க அந்த செயல்களும் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படுது. அந்த உயிரினுடைய இன்னும் சில செயல்பாடுகளும் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படுறதுனால அங்கதான் ஆழ்ந்த உறக்கமாக இப்படிதான் நீ இதெல்லாம் பெருந்தீனி ஊன் உறக்கத்தினால வர்ற இந்த உயிரினுடைய செயல்பாடுகள் எல்லாம் கம்மியம். அதனாலதான் பெருமானவர் உறக்கம் என்பது, தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம். மரணம்ங்கிறது இந்த உயிரின் செயல்பாடுகளை முழுமையாக அழிச்சிடுறது. இந்த விழிப்பு நிலையில உயிரின் செயல்பாடுகள் முழுமையாக இருக்கு சாக்கிரத்துல. அதுக்கப்புறம் சொப்பன நிலையில கொஞ்சம் குறையுது, சுளுத்தி நிலையில இன்னும் அதை விட குறையுது, இன்னும் அதை விட குறைஞ்சிக்கிட்டே போற நிலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வருகிற சபைகள்ல நம்ம பார்ப்போம். அப்போ இது எப்படி வயதை குறைக்கும்? இதெல்லாம் வயதை குறைக்கக்கூடியதாக இருக்கு. சாக்கிரத்தில் நாம இருக்கும்போது இந்த உயிரின் செயல்கள் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலயும் கொஞ்சம் 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 அந்த உயிரின் செயல்பாடுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு கருவிகளினுடைய அந்த சுவிட்சானது ஆஃப் செய்யப்படுகிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, கை, கால்கள் முதலிய அந்த கருவிகளினுடைய செயல்கள் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படுகிறது. ஆனா இந்த கனவு நிலையில அந்த செயல்களினால் வர்ற அனுபவம் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படல. அந்த அனுபவத்துக்கு பேருதான் இப்ப நம்ம விழிச்சிருக்கும் போது சப்தம் கொடுப்போம். ஆனா கனவுல சப்தம் கொடுக்கல, ஆனா கொடுத்த மாதிரி நினைவு, நம்ம பேசுற மாதிரி இன்னொருத்தவங்க பேசுற மாதிரி எல்லாம் கனவு பண்றோம். அதுக்கு பேருதான் சப்தாதி வசனாதின்னு சொல்லுவாங்களா. நம்ம பெருமானவர்கள் புகர் சமய ஜெகத சத்துவத்துல கொடுத்திருப்பாங்க. சப்த சப்தாதி சாயல்களும். அதுதான் சப்தம்னா நீ விழிச்சிருக்கும் போது பேசுறது. சப்த ஆதி அப்படின்னா அந்த சப்தத்தினால் வருகிற அனுபவம். அந்த அனுபவம் கனவுல இருக்கும். நீ சப்தம் கொடுக்க மாட்ட, ஆனா சப்தத்தினால் வர்ற அனுபவம் கனவுல கிடைக்கும். அதத்தான் சப்தாதி சாயல்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நமக்கு
ஆனா அந்த சுளுத்தி நிலையில அந்த அனுபவங்களும் சேர்ந்து அதனுடைய செயலை இழந்து விடுகிறது அப்படின்லாம் இருக்கு. இப்படி இந்த உயிரின் செயல்பாடுகளை குறைக்கிறது என்னவாக இருக்கு அப்படின்னா பெருந்தீனி உறக்கமாக இருக்கு. அப்படியெல்லாம் உயிரின் செயல்பாடுகளை நம்ம குறைக்காம அந்த விழிப்பு நிலையில இருந்தாதானே தவங்களை எல்லாம் சேர்க்க முடியும். இந்த கருவிகள் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டா போய் நம்ம இந்த முத்திக்கு எட்டு என்ற வார்த்தைகள் எங்கெல்லாம் வெளியாகுதோ அங்கெல்லாம் போய் கேட்கணும்னா விழிப்பு நிலையில இருந்தா தானே. ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது உட்காந்து தூங்கி விழுந்தா கேட்குமா? அதனாலதான் அந்த ஊனிச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியே அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. இப்படியான யுகாந்த நாட்டு செல்வம் இதெல்லாமே தேவ ரகசியங்கள், தூல ரகசியங்கள். இந்த மாதிரி ரகசியங்களை நமக்கு பெருமானவர்கள் நூல் அங்கங்க நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய தவரத்துக்களை நாளும் எப்படியெல்லாம் நம்ம கூட்டி வச்சுக்கலாம், அந்த நாட்டுக்குரிய செல்வத்தை நம்ம எப்படியெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு நமக்கு அவங்க வழிகாட்டுறாங்க. அப்படியாக வழிகாட்டி நமது பெருமானவர்கள் தாம் இன்னார் என்று நமக்கெல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்தருளி அந்த திருவாக்கியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருவதில் இன்றும் கோடாயுதக்கூர் திருவாக்கியத்தை நாம பார்ப்போம். கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 302 பார்ப்போம். பக்கம் 300. சர்வபுவனத்திற்கும் எப்படி ஒரே சூரியன் உள்ளதோ அப்படியே ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. மெய்நிலை கண்ட ஆசான் தான் அந்த தெய்வம். அப்போ இந்த உலகத்துக்கு ஒரே தெய்வம் தான். அந்த தெய்வம் யாரு? மெய்நிலை கண்ட ஆசான். மெய்நிலை கண்ட ஆசான் நமக்கு யாரு? நம்முடைய பெருமானவர்கள் தான் மெய்நிலை கண்ட ஆசான். அவங்கதான் அப்ப இந்த சர்வ உலகத்துக்கும் ஒரே சூரியன் இருக்கிறது போல சர்வ உலகத்துக்கும் அவங்கதான் ஒரே தெய்வம். உனக்கு நன்மை பயக்குகிற உருவத்தில் உன் கண் முன்னிற்கின்ற தெய்வம். நமக்கு நன்மை செய்துட்டு இருக்காங்களே, இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. நம்ம பார்த்தோமே உருவம், அருவம், அருவுருவம், அருவுருவ வடிவத்திலிருந்து இன்னைக்கு நமக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே. மூக்கில் மூச்சாடுகின்ற எவரையும் நம்பாதே என்பது வேத தீர்ப்பு. அப்படி மூச்சாடாதிருப்பவர்களே எங்கள் ஆசான். இந்த அடையாளம் இல்லாதவர்களை தெய்வமாக கொண்டால் நரகமே கதி. அப்ப அவர்களை தவிர மூக்கில் மூச்சாடி கொண்டிருக்கிற மனிதன் இருக்கானே, அவனை நம்பி போனீனா நரகம்தான் கதியாகும். நம் சபை பிள்ளைகள் யார் பேசினாலும் பேச்சு முடிவில் இதை கட்டாயம் சொல்ல வேண்டும், அப்புறம் ஒன்றும் பேசக்கூடாது. அப்போ நாம எப்ப பேசினாலும் இதை எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. இந்த மூக்கில மூச்சாடி கொண்டிருக்கிற மனிதனை நம்பி இந்த மக்கள், உலக மக்கள் ஏமாந்து போயிடக்கூடாது என்பதற்காக நமக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பெருமானவர்கள் நீ எப்ப பேசினாலும் இதை சொல்லு அப்படின்னு நமக்கு ஒரு கட்டளையா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோடாயுதக்கூர் பக்கம் 324 பார்ப்போம். ஏகம் நம்போல் உள்ள எம்புரிநாதருக்கு நாம மேலும் செப்புத கொப்பனையுள்ளதோ. ஏகன் முதல் யாரையும் இறஞ்சினோம் இவர் தொழில் வியந்துரை செயல்படி காணோ. தேகம் நம்போல வந்தாங்களே, அவங்களுக்கு ஒப்பு சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு ஒப்பு உண்மை சொல்லுவதற்கு இவங்க தொழில், இவங்க செய்யற அந்த ஒரு பிரம்ம வித்தை செயலை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? முடியாது. அப்படியான செயலை இன்னைக்கும் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. வெளியே இருப்பது போல 3 உலகம் முன்னில் இருக்குமே, அவற்றை பிரித்து வானலோகத்திற்கு, இறைவன் சந்நிதிக்கு உன்னை அழைத்து போவது யார்? இந்த வானலோகம், வெளியே 3 உலகம் இருக்குன்னு சொல்றாங்களே, வானலோகம், பூலோகம், மத்தியலோகம்னு. அதே போல நமக்குள்ளேயும் இருக்கே. நம்ம இப்ப வானலோகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வானலோகத்துலதான் நம்மளை கண்டம் கடத்தி அப்பாலே என்று அண்டர்பதி சேர்த்த அருக்குருவே. அப்படின்னா என்ன? கண்டம்னா என்ன? கண்டம்னா கழுத்து. கழுத்தை தான் கண்டம்னு சொல்லுவாங்க. கண்ட குண்டமா வெட்டிடுவேன் அப்படின்னா கழுத்தை வெட்டிடுவேன்னு அர்த்தம். நீலகண்டம் அப்படின்னு ஏன் சிவபெருமானுக்கு பேரு? கழுத்து நீளமாக இருக்கிறதுனால நீலகண்டன். அப்படி அந்த கண்டம் கடந்து இந்த கழுத்துக்கு மேல இருக்கிற கண்டம் இருக்கே, அதுதான் வானலோகம். இந்த கழுத்துக்கு கீழே இருக்குதே, அது இந்த மத்திய பகுதியில இருக்கிறது மத்திய லோகம். அந்த மத்திக்கும் கீழே இருக்கிறதெல்லாம் அது கீழே உள்ள பாதாள உலோகம்.
இப்படி இந்த உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு நாம எப்பெல்லாம் அந்த முத்திக்கு எட்டுகின்ற வசனங்களை கேட்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம கண்டம் கடத்தி மேலோகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம செவியில தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம வாயில தான் பேசி முழங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாம அந்த கண்டம் கடத்தி அந்த மேலோகத்தில் வானலோகத்துலதான் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த வானலோகத்துக்கு நம்ம அழைச்சி போவது யார்? நம்முடைய பெருமானவர்கள் தானே. அவங்களுடைய துணை இல்லாம நம்ம போக முடியுமா? அப்போ இந்த அறிவு என்ற பிரகாச தூலம் ஒன்று வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது. அதை இப்போதே சந்தித்து குடியேறி பழகி கொண்டால் சாவு என்ற அந்த நீண்ட கால அவஸ்தையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம். அப்போ அந்த அறிவு என்ற ஒரு தேகம் இந்த வானலோகத்துலதான் இருக்கு. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்க கேட்க நம்மளுக்கு எது பிரகாசமாகுது? அறிவு தான் பிரகாசமாகுது. அந்த அறிவு பிரகாசமாக ஆகதான் நம்ம அந்த அறிவு தேகத்துல குடியேறிக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். இந்த தூல தேகத்துல மற்ற செயல்களை எல்லாம் விட்டுட்டு இந்த தூல தேகத்துல செயல்பாடுகள் எல்லாம் ஒண்ணுமே எனக்கு வேண்டாம், இந்த தூலத்திலே நான் இல்லை, நான் அந்த அறிவு தேகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு வாழ்றதுதான் இப்பவே நம்ம இந்த ஜீவனை விட்டா பிறகு அந்த அறிவு தேகத்துக்குள்ளதான் நுழைய போறோம். அது இப்பவே நுழைஞ்சு பழகிக்கிடணும். இப்பவே பழகினாதான் அப்ப ஈஸியா நுழைய முடியும். அதுக்கு பேர் தான் சாவரு முன் சாப்பழக்கம். சாவரு முன் சாப்பழக்கம் பழகுவதும் எளிதோ, பழகுவதும் எளிதோ, சாவந்திடில் சமத்தும் முன்னன் படிப்பும் அங்கே செல்லுமோ. சாவரு முன் சாப்பழக்கம் பழகுவதிங்கெழிவே, பழகுவதிங்கெழிவே. அது யாருக்கு எளிதாகும்? சச்சனக்கே ஆகும் அன்றி சண்டாளர்க்காக. இந்த பழக்கம் பழகுறவங்க எல்லாருமே சச்சனர்கள், நன்மக்கள், மற்றவங்க எல்லாம் சண்டாளர்கள். அப்போ என்னுடைய நாவில் குருபெருமான், என்னுடைய குருபெருமான் சகல வேதத்தையும் எழுதி வைத்து விட்டார்கள். அப்போ அந்த வேதங்கள் எல்லாம் அவங்களுடைய நாவுலதான் இருக்கு. அப்படின்னா அவர்கள் யாரு? உபதேசம் என்றதும் பட்டினி போட்டு மேளதாளம் வைத்து பந்தல் சோதனை செய்து ஒரு மந்திரத்தை சொல்வது என்ற அர்த்தம். அந்த வார்த்தைக்கு நிஜ தத்துவ அர்த்தம் மறைந்து விட்டது. இதுவே இப்படியானால் காயத்ரி, சுக்லாம்பரதரம் முதலிய மந்திரங்களை நேருக்கு நேர் இவன் தரிசிப்பது எப்போ? அப்படி தரிசிக்க பெற்றவர்களை இங்குள்ள ஆண் பெண் ஆயிரக்கணக்கான பேர்கள் இதற்கு படிப்பு தேவையில்லை. நாம் என்ன உங்கள் போல் படித்தவரா? இல்லை. இப்ப எமது பிள்ளைகளாகிய இவர்களிடம்தான் நாம் தமிழ் எழுத கற்றுக்கொண்டோம். ஆனால் எமது நாவில் எமது குருபிரான் சகல வேதத்தையும் எழுதிவிட்டார்கள். அதனால இந்த உலக படிப்பெல்லாம் தேவையில்லை. நாக்குல எழுதிட்டாங்க அவ்வளவு வேதங்களையும் பழகியாச்சு. வாயை திறந்தா அந்த நாக்கில் எழுதியிருக்கிற வேதங்கள் எல்லாம் கொட்டுன்னு கொட்டும். அப்போ இந்த உலக வேலை எல்லாம் சாவு வேலைதான் அப்படின்னு நமக்கு எடுத்துட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது நெய்வேலி எஸ்.ஆர். நாயுடு நேரமாச்சு என்று சமிக்கை காட்ட ஆண்டவர்கள், அங்கு போய் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த வேலையை விட்டு மற்ற எந்த காரியமும் சாவு வேலைதான். இந்த பேச்சை கேட்கறது ஒண்ணுதான் அந்த வான நாட்டு வேலைதான், அந்த உயிருக்கு உண்டான வேலை. மற்ற வேலையெல்லாம் சாவுக்குரிய வேலைதான், சத்தியமாக சாவு வேலைதான். போங்க போங்க, உங்கள் வேலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வருகிறது. வெகு சீக்கிரத்தில் அதற்கு ஒரு நாள் வருகிறது. நாம் சொல்ல வேண்டிய சாக்கிரதையை முற்கூட்டி சொல்லிவிட்டோம் என்று சொல்லி திருமாளிகைக்கு எழுந்து போனார்கள். அப்படி போகும்போதும் அவங்க அந்த சின்மயானந்தத்தை பேசின அந்த உரையாடல் தான் இது. அப்ப பெருமானவர்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, அழகான தேகம் பாழாக்கி விடாதே, போய்விட்டு வா. அன்பு ததும்பும் அலங்கார தொனியில் வா, கட்டாயம் வா, தப்பித்துக் கொள்வாய் என்று அறிவித்து, யார் வந்தாலும் அவங்கள விட மனசு இருக்காது அவங்களுக்கு. வா, இதோட ஒரு தடவை வந்துட்டு போயிடாத, திரும்ப வந்து இதை பெற்றுக்கொள், இந்த பிறவியை வீணாக்கிறாத. இந்த மானிட பிறவி எடுத்ததே அந்த பரமபதத்துல அந்த இறைவனோட சென்று சேர்றதுக்கு தான் இந்த மானிட பிறவி கிடைச்சது. எத்தனை பிறவி எடுத்தோமோ தெரியாது, இந்த மானிட பிறவி கிடைச்சிருக்கு. இதன் மூலமாகத்தான் நம்ம அந்த பரமபதத்தை சென்று அடையணும். இதை தவற விட்டுட்டோம்னா அப்புறம் எப்ப கிடைக்குமோ தெரியாது. அது நம்மளுக்கு அப்படி ஆதங்கப்பட தெரியல, அவங்க நமக்காக ஆதங்கப்படுறாங்க. அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். அப்போ இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு விளக்குறவங்க யாரு?
பெருமானவர்கள் கோடாயில திருவாக்கியம் 321 பார்ப்போம். பேரேட்டு புஸ்தகத்தை எடுத்து காட்டி இது ஒரு புஸ்தகம், டைரியை காட்டி இதுவும் ஒரு புஸ்தகம் தான். ஒன்று கணக்கு எழுதுவது, மற்றொன்று தேதிக்கு நடந்தது நடக்கிறது எழுதுவது. இன்னும் 2 புஸ்தகங்களை காட்டி இது கணக்கோ பாட்டோ எழுதுகிற புஸ்தகம், இது படிப்பதற்குரிய அச்சேற்றிய புஸ்தகம். இவ்வாறு வேதம், காவியம், அம்மானை, கணக்கு, டைரி என்று வேறு வேறாக இருந்தாலும் எல்லாவற்றையும் புஸ்தகம் என்றே சொல்கிறோம். எல்லாம் புஸ்தகம் தான், ஆனா ஒன்னொன்னும் பயன்பாடு வேறையாக இருக்கே. அதே போல எல்லாமே நரனா இருக்கட்டும், அமரனா இருக்கட்டும், தேவரா எல்லாம் மனித தூலத்துல இருக்காங்க, ஆனா வேறுபாடு இருக்கே. புழுக்கம், வித்து, அண்டம், சினை என்ற 4 வகை யோனியில் சினை என்ற யோனியை எடுத்துக்கொண்டால் கோரமாக்கிய புலி, பெரிய யானை, சிறிய எலி எல்லாம் சினை என்ற யோனியை சார்ந்தவைகளே. நாமும் சினை என்ற யோனி பகுப்பில் சேர்ந்தவர்களே. புழுக்கத்தால் உண்டாகும் ஜீவர்கள் ஈர், பேன், புழுக்கள் முதலியன, இவைகள் ஒரே யோனி. எறும்பு பிறப்பதும் முட்டையில் இருந்துதான், தீக்கோழியும் முட்டையில் இருந்துதான். ஆகவே இவற்றை யோனி வகையில் வைத்து பிரித்தால் 2ம் அண்டம் என்ற யோனியே. புல்லும் ஆலமரமும் ஒன்றா? ஆனா எல்லாமே தாவர இனம் தானே. சந்தன மரமும் வேளா மரமும் ஒன்றா? சவுக்கும் நொச்சியும் நெற்பயிரும் பனை மரமும் ஒன்றா? அப்படி இருந்தாலும் அவையெல்லாம் வித்து என்ற யோனியின் கீழ் வருவனவே. இவ்வாறு ஆடு, மாடு, புலி, எலி, யானை, பூனை முதலிய கோடியான சாதி அவ்வளவும் சினை என்ற யோனியில் இருந்து உண்டானவை. இப்படித்தான் சர்வ உலகங்களின் உற்பத்தி. இந்த 4 வகை யோனியில் உண்டாகின்ற தோற்றங்கள் 7 வகை. அது என்ன 7 வகை? அவை அமரர், மனு முதலாகிய 7 வகை தோற்றங்கள். அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, கருக்கினம், புல்லூர், காலி, ஜலம், வாழ், ஜந்து. இவை வகுத்தது யார்? இந்த முறைகள் எல்லாம் வகுத்தது யார்? ஆதிபிதா. இன்னைக்கு அதை விளக்கி தர்றவங்க யாரு? இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு விளக்கி பேசுறதும் அந்த ஆதிபிதா தான் தூலம் எடுத்து வந்து நமக்கு விளக்கி தர்றதுனாலதான் இன்னைக்கு நம்மகிட்ட கேக்குறாங்க, அதை விளக்குகிறவர்கள் யார்? அனந்தாதி தேவர்கள் அவங்களை கண்டு கொண்டவர்கள் அல்லவா? அதனால அவங்க என்ன சொல்றாங்க? அதே ஆதிபிதாதான் இந்த முறைகளை எல்லாம் வகுத்து இத்தனை படைப்புகளை எல்லாம் உருவாக்குனாங்களே, அதே ஆதிபிதாதான் நம்போல் தூலம் எடுத்து வந்து நமக்கு இதை விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆதிபிதாவின் சொந்தமான யோக்கிய அறிவுடைய பரம்பரைக்குத்தானே இது எல்லாருக்கும் இதை விளக்க பெறாது. அந்த ஆதிபிதாவின் பரம்பரைகளாக இருக்கிற நமக்குத்தான் இதை விளக்குவாங்க. அப்போ நம்ம எல்லாம் யாரு? அந்த ஆதிபிதாவின் பரம்பரையை சேர்ந்தவர்கள். இந்த வித்தியாசம் எல்லாம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இவ்வாறு வகுத்து அவர்களே ஒரு தேவ புருஷரை அடைந்து அவர் மூலமாக தன் ஜீவ நிலையாகிய தேவ நிலையை, பிரம்ம நிலையை அறிந்தவன் எவனோ, அதாவது மனு தோற்றத்தில் வைத்து தேவ ரகசியத்தை உணர்ந்து கொண்டவன் எவனோ அவனை அமரர் என்ற 7 வகை தோற்றத்தில் முதலிடம் தந்து வைத்துள்ளார்கள். அப்போ இந்த தேவ ரகசியங்கள் எல்லாம் பெருமான் அவர்கள் வெளியிடுறாங்களே, இந்த தேவ ரகசியத்தெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, தேவ ரகசியம் தேர்ந்தனன் நெறியோர் தேவர்கள் என்பது திருமறை தீர்ப்பு. இந்த தேவ ரகசியங்களால் நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டு வரும்போதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நரன் என்ற நிலையிலிருந்து தேவன் என்ற நிலைக்கு, அமரர் என்ற நிலைக்கு ஏற்றி வைக்க பெறுகிறோம். அப்போ அந்த தேவ யோனியில் பிறந்து தெய்வ பொருளை அறிய பெற்றவன் மனித உருவில் இருந்தாலும் அவன் உன்னதமாக உயர்த்த பெற்று விட்டான். ஆகையால் தோற்றத்தில் வைத்து அவனை அமரர் என்றும் அவ்வாறு அறிவிக்க பெறாத மற்றையோர்களை நரர் என்றும் பிரித்து விட்டார்கள். ஆதி சட்டம் வகுத்த அவர்கள் யானைக்கும் பூனைக்கும் உள்ள வித்தியாசமா வைத்து இதை பிரித்திருக்கிறார்கள். யானைக்கும் பூனைக்கும் உள்ள வித்தியாசம் அல்ல, அதெல்லாம் ஒரே இனம். இது இனமே வேறாக மாற்ற பெற்று விட்டது. நாம முந்தி இருந்த நரன் என்ற இனத்தில் இருந்து இப்ப அமரர் என்ற உன்னதமான ஒரு இனத்துக்கு மாற்ற பெற்றிருக்கிறோம். அப்ப நீ அந்த பழைய நரப்பிறப்பு புழுதியிலேயே கிடந்து உழலக்கூடாது அப்படிங்கறத நமக்கு பெருமான் அவங்க எடுத்து காமிப்பாங்க. அப்போ இந்த பிரம்மாண்டமான வித்தியாசம் உனக்கு தெரியணும். தெரியலைன்னா தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் திங்கிற பழத்துக்கும் தோலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாதவனாக ஆகிவிடுவாய். அப்போ இந்த மாதிரி தேவ ரகசியங்கள்லாம் நம்ம பெருமானவர்கள் ஒரு தேவ ரகசிய கஜானாவுல நிறைய வச்சிருக்காங்க. அதுல இருந்து அந்த கஜானாவுல இருந்து நமக்கு தினமும் எடுத்து கொடுக்குறாங்க.
பூமி உண்டான காலம் முதல் சந்திர சூரியால் முதன் நூலை கண்ட கால வரம்பிலிருந்து இதை இவ்வாறு யாரும் பாகுபடுத்தி பேசவில்லை. வேத தெய்வாதீன பெட்டகமாகிய தேவரகசிய கஜானாவில் இருந்த இதை இந்நாள் வரை யாரும் எடுத்து வெளியாக்கவில்லை. இதெல்லாம் தேவ ரகசிய ஒரு கஜானாவில இருக்கு. இதுவரைக்கும் அந்த கஜானாவை திறந்து யார் வெளியாக்கல. பெருமானவர்கள் தான் அதை எடுத்து 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 நமக்கு தினமும் ஒரு ஒரு தேவ ரகசியமா இன்னைக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாம் தான் இதை இன்று உங்களுக்கு தந்தோம். இது சதுர்யுகத்திற்கும் ஒரு வார்த்தை. இது சதுர்யுகத்திலும் யாருக்குமே கிடைக்காத ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நாம யாரு? பெருமான் அவங்க சொன்ன மாதிரி அந்த பரம்பரையில வந்தவர்கள். அந்த பரம்பரையில வந்தவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும்னு சொன்னாங்களே. அப்போ நாமெல்லாம் அந்த பரம்பரையில வந்தவர்களாக இருக்கணும். அதனாலதான் நமக்கு இதெல்லாம் பெருமானவர்களுடைய அந்த வார்த்தை விழுகிற எல்லையில் பிறந்திருக்கிற நாம் என்ன ஒரு சிரேஷ்டமான தலையாக இருக்க வேண்டும். இது விழாத எல்லையில் இருக்கிற அந்த தலை என்ன தோஷித்தனம் பிடித்த தலையாக இருக்க வேண்டும். மக்களும் நாமும் வேறு வேறு என்ன உலகில் வாழ்கிறோம். அவங்களுடைய என்ன உலகமே வேற. நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அடுத்த வேலைக்கு என்ன திங்கலாம், அடுத்த வேலைக்கு என்ன செய்யலாம், இதே எண்ணம் தான் அவங்க எண்ணம். ஆனா நமக்கு எண்ணமெல்லாம் பெருமான் அவர்கள் என்னென்ன தேவ ரகசியங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, நேற்று என்னென்ன ரகசியங்கள் கொடுத்தாங்க, நாளைக்கு என்னென்ன ரகசியங்கள் பெற போறோம். ஏன்னா நம்ம அந்த தேவர்களுடைய பரம்பரையில வந்தவங்க. அதனால நம்மளுடைய எண்ண உலகம் வேற, அவர்களுடைய எண்ண உலகம் வேற. ஒரே தோற்றத்தை சேர்ந்த கொசு வாழ்கிற எண்ண உலகத்திற்கும் அண்டரண்ட பட்சி வாழ்கின்ற எண்ண உலகத்திற்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம் அல்ல. அதாவது பறவைன்னு ஒரே இனத்து கொசுவா இருக்கட்டும், யானையவே தூக்கிட்டு போற அண்டரண்ட பட்சியா இருக்கட்டும், அது ஒரே இனம். ஆனா நமக்கு இனமே மாற்ற பெற்றிருக்கிறது. தேவ குலத்திற்கும் மனித குலத்திற்கும் உள்ள வித்தியாசம் அந்த வித்தியாசம் அல்ல. ஒரு இனத்து எண்ண உலகத்திற்கும் மற்றொரு இனத்து எண்ண உலகத்திற்கும் உள்ள வித்தியாசமே அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப எப்பேற்பட்ட உன்னதத்துல எப்பேற்பட்ட பெரிய ஒரு செயல்ல நம்மளை ஆக்கி வச்சாங்களே, அது யாரு? இதுவரைக்கும் இந்த தேவ ரகசிய கஜானாவில் இருக்கிற இந்த செயல்களை எல்லாம் இதுவரைக்கும் யாரும் வெளியாக்கல. நம்முடைய பெருமானவர்கள் தான் நமக்கு இந்த செயலை வெளிப்படுத்தி காட்டுறாங்க. அப்ப அவர்கள் யாராக இருக்க வேண்டும்? இதையெல்லாம் வகுத்து தந்த அந்த ஆதி பிதாதான் நம்மை போல மானிட சட்டை தாங்கி அந்த தேவ ரகசிய கஜானாவிலிருந்து நமக்கு தேவ ரகசியமாக தினமும் எடுத்து வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நாம பார்த்தோம், ஒரு ஞானிகளுக்கு நாம ஒரு சின்ன உதவி செய்தாலே, இந்த மாதிரி அவதார புருஷர்களா வரும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க மனம் மகிழும்படியாக ஒரு காரியம் செஞ்சாலே அவங்க நிறைய தவப்பலன் நம்ம சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த தவப்பலன் எல்லாம் நமக்கு சேர்ந்துருமா. இப்போ நம்ம சாதாரண ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா, ஒரு 5 ரூபாய்க்கு உதவி செஞ்சா அந்த 5 ரூபாய் பலன் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி ஞானிகளுக்கு நாம ஒரு சின்ன அவங்க மனமகிழ்ந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சா அவங்க தவப்பலனை பூரா நமக்கு கொடுத்துருவாங்களாம். அந்த தவப்பலன் முழுமையாக நமக்கு கிடைத்து விடுமா. அப்போ அவங்களுக்கு அதே மாதிரி நீ தீங்கு செய்தாலும், இந்த வெளி உலக மக்களுக்கு ஒரு சின்ன தீங்கு செய்வினா சின்ன தீங்கு தான் உனக்கும் வரும். ஆனா இந்த அவதார புருஷர்களுக்கு சின்ன தீங்கு செய்வினா அது ஒரு பெரிய பேரிடியாக உன் தலையில விடும். அதனால அப்படியாக வர்ற அந்த ஞானிகள் கிட்ட நீ எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அப்போ நாம எப்படி ஜீவன் முக்தனாக நாம இருக்கணும், எப்படியெல்லாம் இருந்தா நாம ஜீவன் முக்தனாக இருக்கலாம், எப்போ நமக்கு ஜீவன் முக்தன் என்கின்ற பேர் நமக்கு எப்ப கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும். நம்ம படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு இன்னைக்கு தெய்வம் அவர்கள் இந்த தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தினாங்க, எனக்கு மனம் மகிழ்ச்சியா இருக்குன்னு நானா எனக்குள்ளாக வச்சுக்கிடக் கூடாது. அதை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அது ஜீவனில் கழையாக மண்டி விடாமல் நாம ஜீவன் முக்தனாகிறோம். ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும். இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் கழையாக மண்டிவிடும். துனியை அதிகமாக மெய்ச்செயலில் செலவு செய்கிறவனே ஜீவன் முக்தனாகிறான். இந்த துனி எதுக்காக கொடுக்கப்பெற்றது? இந்த துனியை இந்த வெட்டி பேச்சு பேசுறதுக்காக கொடுக்கப்பெறவில்லை. அதனால இந்த புத்திக்கு எட்டுகிற வசனங்களையா தேடி 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 பார்த்து பேசுறதுக்காகத்தான் இந்த தேவ ரகசிய கஜானாவில இருந்து நமக்கு தினமும் கொடுக்குறாங்களே.
அந்த தேவ வார்த்தையாக தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, அதையெல்லாம் எடுத்து நாம பெற்றது இல்லாம அதை எப்படி நாம பெற்றோம்? விழிப்பு நிலையில இருந்தா தானே பெற முடியும். அதனாலதான் சாக்கிரம் என்ற அந்த நிலையிலே நாம இருக்கணும். அந்த சொப்பன நிலை, சுளுத்தி நிலைக்கெல்லாம் போனா இது கிடைக்காது. அப்போ இந்த ரகசியங்கள்லாம் பெறதுன்னா நாம அந்த விழிப்பு நிலையிலே இருந்து அதைதான் பெறுகிற வண்ணம் பெறுவது. விழிப்பு நிலையிலே இருந்து பெற்று அவங்க தருகிற வண்ணம் அவங்க தந்துகிட்டே தான் இருக்காங்க. நாமளும் அதை பெறுகிற வண்ணம் பெற்று அந்த பெற்றதை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தேவ ரகசிய கஜானாவில் இருந்து நமக்கெல்லாம் தினமும் தேவ ரகசியங்களாக எடுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.